என்னக்குன்னு உட்காருமா. அப்பா பரவாயில்லப்பா இருக்கட்டும். மாப்பிள உட்காருங்க. என்ன மாப்பிள இப்படி பாக்குறீங்க? உட்காருங்க. அப்பா நீங்க உங்க வாயால அவரை மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரி அப்ப நான் வரேன். வெளியே யார் வந்து போய் பாரு. சரிங்க என்னம்மா சாப்பிடுங்க சார். யார் வேணும் சார்? கமிங் ஃப்ரம் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட். உங்க கார் கம்பெனியில போதைப் பொருள் பதுக்கி வச்சிருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை சர்ச் பண்ண வந்திருக்கோம். சார் என்ன சார் சொல்றீங்க? எங்க கார் கம்பெனியில போதைப் பொருள் மறைச்சு வச்சிருக்கோமா? யார் சார் சொன்னது? அதெல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயம் சார். ஓகே சார். என்ன வேலை இது? தெரியல சார். சார் எங்க கம்பெனில போதைப் பொருள் இருக்குன்னு யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? சர்ச்சிங் முடிகிற வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்காது. அமைதி. என்ன சார் இது? ஏன் கம்பெனில சர்ச் பண்றீங்க? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு கேட்க கூடாதா? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவன் நான் ஏன் சார் அமைதியா இருக்கணும்? நீங்க பாட்டு என் கம்பெனிக்குள்ள வந்து யாரோ சொன்னாங்கன்னு என் கம்பெனில போதைப் பொருள் இருக்கு அது இதுன்னு சர்ச் பண்ணுவீங்க. இங்க வர என் கஸ்டமர்ஸ் எல்லாம் நாளைக்கு எப்படி சார் என் கம்பெனிக்கு வருவாங்க? யாரோ வேண்டாதவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே கண்மூடி தரமா என் கம்பெனி வந்து சர்ச் பண்ணுங்களா? சார் இங்க போதைப் பொருள் இருக்கு சார். சார் இங்கேயும் போதைப் பொருள் இருக்கு சார். என்ன வேலை சார்? இதுல போதைப் பொருள் இருக்கு சார். சார் இதுலயும் போதைப் பொருள் இருக்கு சார். இந்த கார் கம்பெனி ஓனர் யாரு? நான் தான் சார். இந்த போதைப் பொருள் எப்படி வந்துச்சு? எனக்கு தெரியாது சார். உங்க கார் கம்பெனி தானே? தெரியாம எப்படி வந்துச்சு சார்? என் கம்பெனில சிசிடிவி கேமரா இருக்கு, என்ன செக் பண்ணி பாருங்க. வாங்க சார். கோவில் வாங்க சார். என்ன வேலை? சிசிடிவி கேமராலாம் நேத்துல இருந்து ஆஃப்ல இருக்கு. எப்படி வேலை இது? தெரியல சார். சிசிடிவியை நீங்களே ஆஃப் பண்ணிட்டு டிராமா பண்றீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லை சார். இதை யார் ஆஃப் பண்ணாங்கன்னு எங்களுக்கே தெரியாது சார். சும்மா இருங்க சார். கார் சேல்ஸுங்கிற பேர்ல போதைப் பொருள் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நடக்கு ஸ்டேஷனுக்கு. சார் 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 ஒரு நாளைக்கு என் கம்பெனிக்கு 100 கஸ்டமர்ஸ் வந்து போறாங்க சார். யார் வேணா என் கம்பெனில வச்சு போயிருக்கலாம்ல சார். அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா சார்? உங்க இடத்துல போதைப் பொருள் இருந்தா அதுக்கு நீங்க தானே பொறுப்பு. உங்க விளக்கு அந்த ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த கார் கம்பெனிக்கு சீல் வைக்க போறோம். என்ன சார் நீங்க பாட்டுக்கு கார் கம்பெனிக்கு சீல் வைக்கிறேன்னு சொல்றீங்க? நீங்க தான் போதைப் பொருளை பதுக்கி வைக்கலன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் இந்த கார் கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும். சார் முதல்ல வெளியே போங்க சார்.
போறீங்களா? அடடா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா கூட போதை கேஸ்ல மாட்டாங்க. டேய் நர்ஸ், இதெல்லாம் ஓவர் தானா? நீ வேலை செய்யற கம்பெனில போதை பொருள் வைக்கிறது தான் வேலையா? எனக்கு 1008 வேலை இருப்பா. எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு வேலை. யார் இந்த போதை பொருளை என் கம்பெனில வச்சிருப்பாங்கன்னு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. நீ ஒண்ணும் பயப்படாத. இந்த கம்பெனியை யாராலையும் இழுத்து மூட முடியாது. நாம கஷ்டப்பட்டு உருவாக்குனது இந்த கம்பெனி. சார் முதல்ல வெளியே போங்க சார். உள்ள இருக்கவங்க கொஞ்சம் வெளியே வாங்க. வெளியே போங்க. வெளியே வாங்க. கிளம்புங்க நேரம். சார் நீங்க போங்க சார். கம்பெனி எதுக்கு சார் தெரியுமா? சார் சார் ப்ளீஸ் சார். இது ஒரு நாள் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். வெளியே வாங்க. சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். அதெல்லாம் முடியவே முடியாது. சார் சார் ப்ளீஸ் சார். சார் வாங்க கிளம்பலாமா? ஸ்டேஷன்ல வந்து பாருங்க. ப்ளீஸ் சார். உன் கம்பெனில இவனுக்கு வேலை கொடுக்காதன்னு எவ்வளவோ சொன்னேன். கேட்டியா? கடைசியில உன் கம்பெனியே போய் இழுத்து மூடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, நீ எதுக்கு இவனுக்கும் என் குடும்பத்துக்கும் உதவி பண்ணிட்டே இருக்க? நீ பாட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு உன் நிலைமை இப்படி ஆயிருக்குமா? இனிமே அவ்வளவுதான், கம்பெனியை இழுக்க முடியாச்சு. இனி உன்னால இதை திறக்கவே முடியாது. இந்த கார் கம்பெனியை மறுபடியும் எப்படி திறக்கணும்னு எனக்கு தெரியும். பூட்னை இவங்களை வச்சு மறுபடியும் இந்த கார் கம்பெனியை திறக்க வைக்கிறேன். வாவையில ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம். ஸ்டேஷனுக்கு தான் போகணும். போங்க போங்க. வேலை நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன அரசு, உங்க அப்பாவை மடக்கின மாதிரி என்னையும் போதை பொருள் வழக்குல சிக்க வச்சு மடக்கணும்னு பாக்குறான். நான் வக்கீல் கிட்ட பேசிட்டேன். முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். தென்னரசு யாரை வச்சு இந்த வேலையை பண்ணாங்க நான் கூடிய சீரம் கண்டுபிடிப்பேன். ஆமா சார், கம்பெனில சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிட்டு டென்னர்ஸ் இந்த வேலையை தெளிவா செஞ்சிருக்கான் சார். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவோம் சார். கட்டுவோம் வேலை, கண்டிப்பா முடிவு கட்டுவோம். அர்ச்சனை பண்ணுங்க. யார் பேருக்குமா சாமி அர்ச்சனை? பேருக்கு.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போகணும். வைஷ்ணவி, என்ன சக்தி இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? வாங்கக்கா, நம்ம பேசி பார்க்கலாம். வைஷ்ணவி நில்லுங்க. வைஷ்ணவி நில்லுங்க. வைஷ்ணவி வைஷ்ணவி எங்க நில்லுங்களேன். உங்களுக்கு என்னக்கா வேணும்? கோவிலுக்கு கூட வர விட மாட்டீங்களா? அன்னைக்கு என்னடா தென்னரசுவை போட்டு எல்லாரும் அடிக்கிறீங்க. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? பிடிக்கலன்னா விலைக்கு போறதுதான் நல்லது. மறுபடியும் மறுபடியும் ஏன் கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க அவரை? அவர் உங்களால நிம்மதியே இல்லாம இருக்காரு. இனிமே அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்க ஒண்ணு அவரை கஷ்டப்படுத்தல. அவர் தான் இங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. தென்னரசு இல்லங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. தென்னரசு உங்களை பத்தி எல்லாம் உண்மையை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது எப்படிங்க? வீட்டுல அவரை மட்டும் எதிரி மாதிரி எல்லாரும் நடத்துறீங்க. அதனாலதான் மனசு வேதனைப்பட்டு அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்காரு. அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் அவரை இப்படி கஷ்டப்படுத்துறது சுத்தமா சரியில்லை. உங்களை நினைச்சா எங்களுக்கு பாவமா இருக்கு வைஷ்ணவி. அவரை பத்தி தெரியாம அவருக்காக இறக்கப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வருத்தப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர் தான் அந்த தென்னரசு. அவர் உங்ககிட்ட பேசி பழகிறது எல்லாமே நடிப்பு வைஷ்ணவி. அவருக்குள்ள வேற ஒரு முகம் இருக்கு. அந்த முகத்தை கூடிய சீக்கிரத்துல நீங்க பாப்பீங்க. தென்னரசுவை பத்தி நீங்க எனக்கு கருத்து தர வேண்டாம். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது. தென்னரசை பத்தி நான் சொல்றேன். அவரு ஒரு 5 வருஷம் குடும்பம் நடத்தினவரு. அவரை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க என்ன ஒரு 5 மாசம் அவர் கூட பழகிருப்பீங்களா? அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? நீங்க பாருங்க, நீங்க சொல்லி அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு அவர் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. எங்க உங்க நம்பிக்கையை நாங்க கெடுக்க விரும்பல. ஆனா கொஞ்ச நேரம் நாங்க சொல்றதையும் கேளுங்க. தென்னரசு பத்தின உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இங்க பாருங்க, உங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையை தென்னரசு கெடுத்திருக்காரு. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். நாளைக்கு தென்னரசு கூட கல்யாணம் நடந்தப்பறம் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. சரி, நாங்க சொல்றதை நீங்க நம்பவே வேண்டாம். தென்னரசால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து சொன்னா நீங்க நம்புவீங்கல்ல? தீபா, அமுதா, 2 பேரும் கொஞ்சம் இங்க வாங்க. அந்த கம்பெனில தென்னரசு தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. வேலைக்கு இதோ இந்த அமுதா கிட்ட தென்னரசு நிறைய முறை தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. வெளியே யார்கிட்டயும் சொல்ல முடியாம தேனக்கா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. தேனக்கா மாமா கிட்ட உண்மையை சொன்னா தென்னரசா வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. உண்மையை மறைச்சிருக்காங்க. சொல்லிருக்காங்க. ஆனா தென்னரசு அடங்கல. அதுக்கப்புறம் இந்த தீபா இவங்களுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி இவங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இவங்க அப்பா கிட்ட கொடுத்த பணத்துக்கு பதிலா நீ என் கூட வரணும்னு தீபாவை மிரட்டிருக்காரு. அதுக்கு இந்த பொண்ணு சம்மதிக்காம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு.
தென்னரசு போலீஸ் கிட்டே லஞ்சம் கொடுத்து இந்த பொண்ணு கடத்திட்டு போய் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காரு.